அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத அப்படியே வாசிச்சு காமிக்கிறேன். ஏன்னா கூஸ் பம்ஸ் வர மாதிரி இருந்துச்சு. அதாவது மூன்று கடல் சேர்ற அந்த சங்கமத்திலிருந்து ஒரு தலைவன் ஒரு மன்னன் வியாழன் புனிதமான நாளா இருக்கிறவன் ஒருத்தன் உருவாவான். அவனோட சிந்தனைகளையும் அவனோட தைரியத்தையும் எல்லா நாடும் பாராட்டுவாங்க. அவனை ஏசியால எதிர்க்கிறது முட்டாள்தனமா இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. உலகத்திலே 3 கடல் சேர்ற பெனின்சுலா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியால மட்டும்தான் இருக்கு. முக்கடல் சங்கமம் அப்படிங்கிறது கன்னியாகுமரியை ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காரா, இல்ல தமிழ்நாடு கேரளான்னு சொன்னாரா, இல்ல கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா எல்லாத்தையும் சேர்த்து சொன்னாரான்னு தெரியல. பட் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல 3 கடல் சங்கமிக்கிற ஒரே இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மட்டும்தான், சவுத் இந்தியால மட்டும்தான் இருக்குது, வேற எங்கேயுமே கிடையாது. இந்த இடத்துல இருந்து ஒரு தலைவன் உருவாவான். அவன் உருவானதுக்கு அப்புறம் இந்த மொத்த உலகமே அவனோட தைரியத்தையும் பார்த்து எல்லாத்தையும் பார்த்து அமைதியாவாங்க. அவன் இந்த மொத்த உலகத்துக்கும் தலைவன் ஆவான். இம்மார்டல் ரூலர் அப்படின்னு இவனுக்கு ஒரு பெயரும் கொடுக்கிறாரு. இது அவரே சொந்த வார்த்தையில எழுதின ஒரு விஷயம். இம்மார்டல் ரூலர்னா அழிக்கப்படாத ஒரு புகழோட இவன் தான் இருப்பான். உலகத்தை ஒண்ணு சேர்க்கிற மனுஷனா இவன் தான் இருப்பான். இந்த கஷ்டங்கள், இயற்கை சீற்றங்கள், பிரச்சனைகள் எல்லாம் முடிகிறப்போ இந்த பிரச்சனைகள்ல இருந்து மக்களை மீட்டெடுக்கிறதுக்கு இவன் ஒருத்தன் இருப்பான் சவுத் இந்தியால இருந்துன்னு அவர் சொல்லி முடிக்கிறாரு.